இப்படி ஒரு சம்பவம் நடந்தால் உயிர்களை பழிவாங்க வேண்டும் என்று எந்த கடவுள் சொன்னாங்க? நீங்க கடவுளின் பெயரை சொல்லி இப்படி உயிரை பழிவாங்கிக்கிட்டு இருக்கீங்க. 32 இடம் யோசிச்சு பாருங்க. 32 இடத்துல கார் வெடிச்சா என்னவாகும் இந்தியா? அன்றைக்கு இரவு சம்பவம் நடந்த உடனே எல்லா மாநிலங்களிலும் முக்கியமான நகரங்களை எல்லாமே செக்யூரிட்டி அப்படியே அலாட் பண்றாங்க. எல்லாமே இரவோடு இரவாக சோதனைகள் வலுப்படுத்துறாங்க. காரணம் இந்த 32 இப்படி நடந்துருமோன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் இருந்தனால தான் பண்ணியிருக்காங்க. அதன் அடிப்படையில் எதுவுமே நடக்காம தடுக்கப்பட்டிருக்கு. எல்லா இடத்துலையும் இப்போ கார் ஒவ்வொரு இடத்துலையும் இந்த மாதிரி கார்களா பறிமுதல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நேற்று கூட ஒரு கார்ல மாதிரி வெடிமருந்துகளோட ஒருத்தர் கைது பண்ணியிருக்காங்க. பின் இருக்கையில் படுத்திருக்கான், யாருன்னே தெரியல, சந்தேகத்துக்குரிய வகையில் இருக்கான், அவனை பிடிச்சி விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி அடுத்தடுத்து இந்தியாவில் மற்ற நாடுகளிலிருந்து வரக்கூடியவங்களும் அச்சத்தோடவே இருக்காங்க. இந்தியான்றது சேஃப் கிடையாது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய முத்திரையை குத்திட்டாங்க. இதில் பாகிஸ்தானுக்கு சம்பந்தம் இருக்கானா? இருக்கு. இல்லைன்னு இதில் ஒருத்தர் கூட மறுக்க முடியாது. நேரடி தாக்குதலை மறுத்து விட்டு அவன் மறைமுக தாக்குதலுக்கு ரெடி ஆகிட்டான். அதன் அடிப்படையில் தான் இப்படி அடுத்தடுத்து இப்படி ஒரு தாக்குதல்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. குறிப்பாக இந்த சம்பவத்தில் நான் கேட்கிறது ஒன்றே ஒன்று தான். எல்லாவற்றிற்கும் வாய் திறக்கும் நம் தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் ஏன் இப்போது வரை வாய் திறக்காமல் இருக்காங்க சம்பவத்தை பொறுத்தவரை?